வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அதிமுகவை யாரும் அசைத்து பார்க்க முடியாது. அவநம்பிக்கை கொண்ட அதிமுகவினருக்கு ஆதாரத்தை வெளியிட்டு அதிரடி காட்டியிருக்கின்றார் ரங்கராஜ் பாண்டே அவர்கள். எப்பப்ப ஆதாரத்தை வெளியிட்டார்னு கேக்குறீங்களா? நான் கேள்வி கேட்டேன் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கிட்ட. நமக்காக 3 நிமிடம் ஒதுக்கி அதிமுகவுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது என்ற விஷயத்தை தெல்ல தெளிவா சொல்லி இருக்கிறாருங்க. அதனால ஸ்கிப் பண்ணாத எல்லாரும் பாருங்க. அதிமுக எதிர்காலம் இனி என்னவா இருக்கும் என்று உங்களுக்கும் சந்தேகம் இருக்கும். அவற்றை பற்றி விரிவா பேசலாம். ஆனால் அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல மரியாதைக்குரிய ரங்கராஜ் பாண்டே அவர்கள் நமக்கு அளித்த பதில பார்த்துட்டு வந்துடுறீங்களா? எத்தியப்ப சோழன், உத்திரமேரூர். வணக்கம் சார், சொல்லுங்க சோழன் சார். வணக்கம் சார். இன்னும் அதிமுகவுக்கான இடம் தமிழகத்துல இருக்குதுங்களா? அண்ணாமலை வந்துட்டாரு, தனுஷ் வர போறாரு. ரொம்ப நன்றிங்க. அதிமுகவுக்கான இடம் தமிழ்நாட்டுல இன்னமும் இருக்குதா? அண்ணாமலை வந்துட்டாரு, தனுஷ் வந்துட்டாரு, இனிமே ஏடிஎம்கேக்கு என்னங்க வேல்யூ அப்படின்னு இது போன்ற கேள்வி ரொம்ப ஆழமானது, யோசிக்க வேண்டியது, பதில் தேட வேண்டியது. நோ டவுட் நாம இல்ல, அதிமுக. ஏடிஎம்கே அதனுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கட்சியினுடைய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட நிர்வாகிகள் எல்லாருமே ஆலோசனை பண்ணி அவங்களையும் அரவணைச்சு அவங்களையும் உள்ள சேர்த்துக்கிட்டு பண்ணாருன்னா கட்சி கட்டாயமா எழும். ஏன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும், யானை படுத்தாலும் குதிரை மட்டம் அப்படின்னு. குதிரை அளவுக்கு யானை இருக்குது, அந்த யானை படுத்துட்டு இருந்தா கூட குதிரையோட உயரத்துக்கு இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ அந்த கட்சிக்கு ஒரு பெரிய பின்புலம் இருக்குது. இன்னைக்கும் கிட்டத்தட்ட 35-40 ஆண்டுகளுக்கு பிறகு கூட எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு பெயருக்கு இன்னும் வேல்யூ இருக்கு. ஜெயலலிதாவை இன்னும் மக்கள் மறக்கல. அப்படி ஒரு பெரிய பின்புலம் அவங்களுக்கு நிறைய இருக்கும் போது இந்த கட்சிக்கான தேவை இருக்கிறது, இந்த கட்சிக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஒரு தவறு 2 தவறு மீண்டெழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தொடர் தவறுகள் மீண்டெழுவதற்கான வாய்ப்பை கொடுப்பதில்லை. தொடர் தவறுகள் செய்யாமல் மீண்டெழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதை நாம் பேசுவதை விட அந்த கட்சி தலைமையும் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட நிர்வாகிகளும் முடிவு செய்ய வேண்டும். நிர்வாகிகள் மாறினாலும் தொண்டர்கள் மாறுவதில்லை, அதை மறந்துடக்கூடாது. சோ நிர்வாகிகள் போனாங்கன்னா எல்லாரும் போயிடுவாங்கன்னு சொல்லி பார்க்க கூடாது. இந்த வீடியோவில் எனக்கு பிடிச்ச இடம் எது தெரியுமா? அதிமுக பற்றி அழகா குறிப்பிட்டு இருப்பார். அவர் தெரிந்து சொன்னாரோ அல்லது தெரியாம சொன்னாரோ, ஆனா இன்னைக்கு இருக்கின்ற காலகட்டத்தில் அது சரியா பொறிந்திருக்கிறது. என்னன்னு பார்க்கும்போது யானை படுத்தாலும் குதிரை மட்டம் தாங்கிறார். இந்த தவேக அரசாங்கமானது குதிரை பேரத்தை செய்யுது அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. அதுக்கு நம்ம முதலமைச்சர் என்ன சொன்னார்னா, நாங்க குதிரை பேரத்தில் ஈடுபடவில்லை, குதிரை வேகத்துல அரசாட்சி செய்து கொண்டிருக்கின்றோம் சொன்னாங்க. இப்போ குதிரை நின்றிருந்தாலும் குதிரை தான், படுத்திருந்தாலும் யானை தான். என்னதான் தவேகா 107 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தாலும் அதிமுக இணைக்கு அந்த குதிரை வராது. இன்னைக்கு அதிமுக படுத்த மாதிரி தெரியலாம், இன்னைக்கு குதிரை நின்று இருந்தாலும் அதிமுக இணை இல்லப்பா அப்படின்றதான் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொல்வது போல எனக்கு தெரியுது. அதனால அதிமுகவுடைய எதிர்காலம் என்னவாகும் என்று நீயும் நானும் சிந்திக்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சிந்திக்கணும், 2ஆம் கட்ட தலைவர்கள் சிந்திக்கணும். அப்பதான் அதிமுகவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்றார். எதுக்கும் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக எதிர்காலம் பிரைட்டா இருக்கிறது அப்படின்னார். ஏன் தெரியுமா? நம்ம விஜய் அவர்கள் கட்சி தொடங்குகின்ற பொழுது எல்லோரும் கேட்ட கேள்வி, விஜய் என்ன ஆவாரு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். சோ விஜய் பற்றி மனதுக்குள்ள ஒவ்வொருத்தரும் விடை தேடினாங்க. அந்த விடை வாக்குகளாக மாறிச்சு. அந்த வாக்குகள் விஜய்க்கு வெற்றியை தேடி தந்தது. இதைத்தான் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொல்றார். இப்போ அதிமுக எதிர்காலம் என்ன? இப்படி ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார். சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போது அதிமுகவுக்கு வேலையும் செய்வான், ஆனா எதிரிக்கு வேட்டும் வைப்பான். அதனால அதிமுக எழுந்து வரும் அப்படின்றத அழகா சொன்னாரு நம்ம ரங்கராஜ் பாண்டே அவர்கள். இரண்டாவது, மற்ற கட்சிகளுக்கு இல்லாத ஒரு பலம் அதிமுகவுக்கு இருக்குது அப்படின்னு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொன்னார். என்ன தெரியுமா? இன்னும் எம்ஜிஆருக்கு ஓட்டு இருக்குது, இன்னும் ஜெயலலிதாவுக்கு ஓட்டு இருக்குது. இந்த 2 பேருக்கு ஓட்டு இருக்கிற வரைக்கும் அதிமுகவை யாராலும் அசைத்து பார்க்க முடியாது அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொல்றார். உங்க எல்லாருக்கும் தெரியும், 7 வருஷத்துக்கு முன்பாக கலைஞர் உயிருடன் இருந்தார். யாருக்காவது இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்கா? நம்ம ஸ்டாலின் அவர்களை பற்றி பேசுறோம், உதயநிதி ஸ்டாலினை பற்றி பேசுறோம். அதற்கு பிறகு இன்பநீதி வருவாரா என்று சந்தேகம் எழுப்பிக் கொண்டிருக்கின்றோம். ஆனா இன்னும் கூட அதிமுகவில் நம்ம எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களை பற்றி தான் சிந்திக்கிறோம்.
அதிமுக என்றாலே எம்ஜிஆர், அதிமுக என்றாலே ஜெயலலிதா. அப்போ அந்த அளவுக்கு மக்கள் மனங்கள்ல நீங்கா இடம் பிடித்திருக்கின்றார். இன்னைக்கு ஜென்சி தலைமுறை வந்துட்டாங்க. ஆனாலும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை மறக்கவே இல்லை. அப்படியேற்பட்ட ஆளுமைகளா இருக்கின்றார்கள். இந்த ரெண்டு பேரும் அடுத்த கட்சிகளுக்கு வாக்கு வங்கியா கூட மாறி இருக்கிறாங்க. ஒவ்வொரு தேர்தலின் போதும் திமுக புரட்சி தலைவர் திமுக இருந்தாரு, 20 வருஷம் பயணிச்சாரு, 2 முறை எம்எல்ஏ வெற்றி பெற்றாரு அப்படின்னு சொல்றத நம்ம காதுபட கேட்டிருக்கிறோம். ஏன்னா எம்ஜிஆருக்கு கட்சி சாராத ஓட்டுகளும் இருக்கிறது பல குக்கிராமங்கள்ல, அடித்தட்டு மக்கள் மத்தியில். அதை அதிமுக அறுவடை பண்ணிடக்கூடாது, நாம் அறுவடை பண்ணணுன்றதுக்காக ஒவ்வொரு தேர்தலின் போது எம்ஜிஆர் எனக்கு பெரியப்பா மாதிரி, உனக்கு சரியா படிப்பு வரல, அரசியல் வருது, அதனால நீங்க அரசியல்ல மும்முரமா இறங்கி வேலை பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஸ்டாலின் ஐயாவை எம்ஜிஆர் தட்டி கொடுத்தாராம். அந்த அளவுக்கு ஒவ்வொரு தேர்தலின் போது எம்ஜிஆர் செல்வாக்க எல்லாரும் பயன்படுத்துகின்ற போது, ஜெயலலிதா செல்வாக்க எல்லாரும் பயன்படுத்துகின்ற போது, அதிமுகவுக்கு உரிய அவங்களுடைய செல்வாக்க எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்தினார்னா அந்த யானை எழுந்து விடும், யாராலும் அசைத்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றார். முக்கியமான பாயிண்ட் ஒன்று சொல்றாரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். நிர்வாகிகளாம் போயிட்டாங்க, ஆனால் தொண்டர்கள் எங்கேயும் போல. அதனால எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் 2ஆம் கட்ட தலைவர்கிட்ட ஆலோசனை நடத்தணும். நம்மகிட்ட தொண்டர்கள் இருக்காங்க, எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனா அந்த தொண்டர்களை எப்படி பயன்படுத்தணும்? 2வது, கட்சியில் அதிருப்திகள் இருக்குது, நிறைய பேரும் விலகி சென்று விட்டார்கள். ஆனா விலகி செல்லலாமா என்று திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட ஆலோசனை செய்யணும். அதிமுகவை அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போக வேண்டும் என்று அத்தனை பேரையும் அரவணைக்க வேண்டும் என்று ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொல்றார். என்னை பொறுத்த வரைக்கும் கூடுதலா ஒன்று சொல்லுவார்னு நான் நினைச்சேன். ஏன்னா நேற்று எடப்பாடி பழனிசாமி காவிரி பற்றி பேசினார், நம்ம முதலமைச்சரை பற்றி பேசினார், அமைச்சர் பெருமக்களை பற்றி பேசினார், அதோட அமைச்சர்களுக்கு எச்சரிக்கையும் விடுத்தார். 2வது, இந்த அரசாங்கம் எப்படி நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு தெளிவுபடுத்தினார். ஸோ நம்ம எடப்பாடி பழனிசாமியுடைய அனுபவம் கிட்டத்தட்ட ஒரு 55 ஆண்டு காலம். இந்த 55 ஆண்டு கால அனுபவத்தினால இந்த அரசாங்கம் போகின்ற பாதை பற்றி புட்டு புட்டு வச்சார். அதை பற்றி கொஞ்சம் பின்னாடி பேசுறேன். இப்படி பேசுகின்ற எடப்பாடி பழனிசாமி இன்னும் போராட்ட களத்துக்கு வந்தாருன்னா, ஒவ்வொரு போராட்டத்திலையும் தலைமை தாங்கி தொண்டர்களை கவர்ந்து இழுத்தாருன்னா அதிமுக அடுத்த கட்டத்தை நோக்கி போகும். வாரத்துக்கோ இல்ல மாசத்துக்கோ ஒரு பேட்டி தான் இப்ப கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா தினம் தினம் செய்தியாளரை சந்தித்து தினம் தினம் மக்கள் பிரச்சனைக்காக களத்தில் நின்று போராடினார்னு வச்சுங்களேன், அதிமுகவை யாராலும் அசைத்து பார்க்க முடியாது. நேற்று தவேக அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு பேட்டி கொடுத்தார். அதிமுக ஐடி விங்ஸ்ல இருந்து அதிமுக தொண்டன் வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் செய்கின்ற தவறுகளை அப்படியே ரீல்ஸா எடுத்து போட்டு கலங்கடிக்க செய்யறாங்க இந்த தவேக அரசாங்கத்தை. ஒன்னு மட்டும் உங்களுக்கு சொல்றேன், எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பேட்டி அளிக்கின்ற போது ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தினார். இந்த ஆண்டு தமிழகத்துக்கு வறட்சி தான், இப்பவே நாம உணர்ந்து கொள்ளலாம். ஏன்னா தென்மேற்கு பருவக்காற்று மூலமாக நமக்கு போதிய அளவுக்கு மழை கிடைக்கல, குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும். இப்படி குடிநீர் தட்டுப்பாடை ஈடு செய்வதற்கு இந்த அரசாங்கம் என்ன முயற்சி எடுத்துக்குது? எங்க காலத்துல முன்கூட்டியே யோசனை பண்ணி நாங்க ரயில்ல தண்ணி எடுத்து கொடுத்தோம். இப்ப இந்த அரசாங்கம் என்ன பண்ண போகுது அப்படின்னு கேள்வி கேட்கிறார். 2வது, இங்க இருக்கின்ற அமைச்சர்களுக்கு அனுபவம் இல்லை என்றாலும் கூட அதிகாரிகள் கிட்ட கேட்கலாம். ஏன்னா மின்கட்டண குளறுபடி, இந்த மின்கட்டண குளறுபடியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 9 லட்சம் பேருக்கு இந்த குளறுபடி ஏற்பட்டிருக்கான். ஆனா திமுக ஆட்சியில் 11 லட்சம் பேருக்கு இந்த குளறுபடி ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, ஏங்க திமுக ஆட்சியில் குளறுபடி ஏற்பட்டுச்சுன்னா உங்க ஆட்சியில் குளறுபடி ஏற்படணுமா? அப்போ அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? அது மட்டும் இல்ல, குளறுபடி ஏற்பட்டிருக்குன்னா எங்க குளறுபடி ஏற்பட்டிருக்கு? அதிகாரிகளால குளறுபடி ஏற்பட்டிருக்குதா, இல்ல எலக்ட்ரானிக் சாதனங்களால குளறுபடி ஏற்பட்டிருக்குதா? எங்க குளறுபடி, யாரால குளறுபடி, அதை நாங்க சரி செய்வோம். அது மட்டும் இல்ல, அதிகாரிகள் தப்பு செஞ்சா கண்டிப்பாக பதில் சொல்லியாகணும், யாரையும் விட மாட்டோம். மக்களை குழப்பத்தில் ஆழ்த்தி விட்டார்கள், இந்த தவறு மீண்டும் நடக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு தவறு செய்தவர்களுக்கு தண்டனை உண்டு என்று சொன்னா பரவாயில்ல. இவரை பொறுத்த வரைக்கும் தவறு நடந்து போச்சு, அதை சரி பண்ணிட்டு இருக்கிறோம், யாரும் புகார் அளிக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு செஞ்ச தவறுகளை நார்மலைஸ் பண்றாரு. தப்பு பண்ணவனை காப்பாத்துறாங்க. இது சிறிய தவறா இருக்கலாம், நீங்க சரி பண்ணிக்கலாம்.
ஆனால் சரி பண்ண முடியாத பெரிய தவறு ஏதாவது அதிகாரிகள் பண்ணிட்டாங்கன்னா அப்ப என்ன பண்ணுவேன்? இந்த ஆட்சியில அதிகாரிகள் மீது கை வைக்க மாட்டாங்கயா, என்ன வேணாலும் பண்ணலாம்யா அப்படின்னு பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதனால இந்த மின் அளவீடுல எங்க குழப்பம் ஏற்பட்டுச்சு, மின் கட்டணத்துல எங்க குழப்பம் ஏற்பட்டுச்சு, அப்ப என்ன பண்ணணும்? இந்த குழப்பத்துக்கு யார் காரணமோ அவங்க தப்பிக்க மாட்டாங்க, தண்டனை கொடுப்போம் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்தாதானே அதிகாரிகள் பயந்து வேலையை பார்ப்பாங்க. இந்த குளறுபடிகளை அதிகாரிகள் விழுந்து அடித்து கொண்டு சரி செய்வாங்க. ஆனால் யாரும் புகார் அளிக்கல. நாங்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3,70,000 இந்த மின் கட்டண குளறுபடி எடுத்து சரி செய்து கொண்டிருக்கின்றோம், ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு தாங்க அனுபவம் வேணும் அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி சிவசங்கர் இருக்கா தெரியுமா? சிவசங்கர் அவரும் அப்படிதான் சொல்றார். குழப்பத்துக்கு யார் காரணம்? தவேக அரசாங்கம். இப்போ குழப்பத்தை யார் நிவர்த்தி பண்றது? அவங்களே தான். ஆனா இவங்க குழப்பத்தை விளைவித்து விட்டு மக்களுக்கு தொல்லையை கொடுப்பாங்க, மக்கள் பொறுத்துக்கணுமா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. அதனால அனுபவம் இல்லாத இவங்க அனுபவசாலி கிட்ட கத்துக்கலாம், அதிகாரி கிட்ட கத்துக்கலாம். ஆனா கத்துக்கிற மாதிரி தெரியல. இந்த மாதிரி பாயிண்ட் பை பாயிண்டா எடப்பாடி பழனிசாமி நேற்று பேசினார். அதை அதிமுகவினர் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. எடப்பாடி பழனிசாமி மாசத்துக்கு ஒரு பேட்டி கொடுக்கின்ற போது அதிமுக எழுந்து வந்துடுச்சு அப்படின்னு சந்தோஷம் அடைகின்ற அதிமுக தொண்டர்கள் இருக்கிற இந்த தருணத்துல ஒவ்வொரு பிரச்சனைக்கும் எடப்பாடி பழனிசாமி வீட்டை விட்டு வெளியே வந்தார்னா அதிமுகவை அசைக்கவே முடியாது. அதனால தான் ரங்கராஜ் பாண்டியன் சொல்றாரு, நிர்வாகி போயிட்டாங்கன்னு நீங்க வருத்தப்பட தேவையில்லை, தொண்டர்கள் இருக்கிறாங்க, தொண்டர்களை நிர்வாகிகளாக மாத்தலாம், அதிமுக தானா எழுந்து வந்துடும், அது யானை மாதிரி அப்படின்னு தெளிவாகவே சொல்றார். இப்போ தேர்தல் ரிசல்ட்டை கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கலாம். அதிமுக மற்றும் திமுகவுக்கு இடையில திமுக ஆளுங்கட்சியா இருந்தது, அதிகாரிகள் துணையா இருந்தாங்க, காவல்துறையினர் துணையா இருந்தாங்க, 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் துணையா இருந்தாங்க, உள்ளாட்சி பிரதிநிதிகள் துணையா இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, திமுகவுக்கு தாய் கழகம் என்று சொல்லிட்டு திராவிட கழகம் ஆதரவா இருந்தது. அது மட்டும் இல்ல, எத்தனையோ நல இயக்கங்கள், இப்ப பூவுலகின் நண்பர் அப்படின்னு இந்த மாதிரி கட்சி சார்பற்ற எத்தனையோ இயக்கங்கள் இருக்கு. அவையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா களத்தில் இறங்கின்னு திமுகவுக்காக பிரச்சாரம் பண்ணிச்சு. 24 கட்சியுடன் கூட்டணி. அது மட்டும் இல்ல, சமுதாய இயக்கங்கள் ஆதரவு. இப்படி திமுக பெரும் படையுடன் வந்து களம் இறங்கிச்சு. காசு சொல்லவே தேவையில்லை. எந்தெந்த இடத்துல செல்வாக்கு இல்லையோ அங்கெல்லாம் 10,000 ரூபாய்க்கு மேல, செல்வாக்கு இருக்கிற இடத்துல 3,000 ரூபாய் குறைந்தபட்சம். இப்படி எல்லா சகல சம்பத்தும் வச்சுக்கிட்டு திமுக வெற்றி பெற்றது. அவங்க கட்சிக்காரங்க 54 பேர் தான். எடப்பாடி பழனிசாமி கூட்டணியுடன் வெற்றி பெற்றது 54. ஸோ அதிமுக திமுக ரெண்டுமே சரியா தான் வெற்றி பெற்றார். அதிமுகவுக்கு டிவி அனுதினமும் எதிர்மறையான விமர்சனம், பெரிய கூட்டணி அமையவில்லை. அதனால நம்ம ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொல்றது, அதிமுக யானை, ஆனா அது எழுந்திருக்க வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி வீட்டை விட்டு வெளியே வரணும். அதே மாதிரி தொண்டர்கள் இருக்கிறாங்க, அவங்க நிர்வாகிகளாக மாற்ற வேண்டும். ரெண்டாவது, அதிமுக எதிர்காலம் என்னவாக போகுதுன்னு சொல்லி என்ன கேட்கற இல்ல, எடப்பாடி பழனிசாமி அவருக்குள்ளே கேட்டுக்கிட்டாருன்னா நிச்சயமாக யாரை அரவணைக்கணும், யாருக்கு எந்த வேலையை கொடுக்கணும், எப்படி நம்ம களத்துக்கு போகணும், போட்டி மிகுந்த காலத்துல அவங்கெல்லாம் எப்படி வேலை செய்யறாங்க என்பதை விட நாம எப்படி எல்லாரை விடவும் முன்னுதாரணமா களத்தில் இறங்கி வேலை பார்க்கிறோம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு 72 வயசியா, அந்த ஆளே களத்துக்கு வேண்டாம், நாம என்ன வீட்டில் உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி முன்னுதாரணமா எடுத்துக்கிட்டு அத்தனை பேரும் களத்துக்கு வரணும். எடப்பாடி பழனிசாமி தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். அந்த நிலையை எடப்பாடி பழனிசாமி உருவாக்கினார்னா அதிமுகவை அசைக்க முடியாது என்பதுதான் நம்ம ரங்கராஜ் பாண்டியருடைய எண்ணமா இருக்கு. அதனால இப்போ ஜெயலலிதாவுடைய சாதனைகள், எடப்பாடியுடைய சாதனைகள், எம்ஜிஆருடைய சாதனைகள், இவற்றை மக்களிடையே கொண்டு போய் சொல்லிக்கிட்டு நாங்க எந்த பாரம்பரியத்தில் வந்தோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதிமுக எளியவர்கள் எல்லாம் எப்படி ஏற்றம் பெற்றிருக்கின்றார்கள் என்ற விஷயத்தையும், அதிமுகவில் பெரிய ஆள் ஆனவங்க திமுக எத்தனை பேர் தெரியுமா, தவேகாவில் எத்தனை பேர் தெரியுமா, சோ அத்தனை பேரும் சாதாரண மனிதர்களாகத்தான் இங்க இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் அதிமுக வாழ்வளிக்கின்ற போது புதுசா வருகின்ற இளைஞர்கள் அதிமுக வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன எதிர்காலம் இருக்காதா? வாங்கப்பா தம்பிகளா, அதிமுகவில் தான் நீ முதலமைச்சராக முடியும், அதிமுகவில் தான் நீ தலைவராகவே முடியும், வேற கட்சியில் அப்படி ஆகவே முடியாது, வாய அதிமுக சொல்லிட்டு இளைஞர்களை இழுத்தார்கள் என்றால் அசைத்து பார்க்க முடியாது. யானை படுத்தாலும் குதிரை மட்டம்தான். அதாவது எனக்கு தெரிந்து நான் எங்கோ சோசியல் மீடியாவில் தான் பார்த்தேன், அசாமில் அவாமி லீக்னு சொல்லிட்டு ஒரு கட்சி தொடங்கினாங்க. ஒரு பெரிய புரட்சியே
பண்ணுச்சு அந்த கட்சி. வெறும் இளமட்டங்கள் தான், குறிப்பா மாணவர்கள் தான். ஆனா ஆண்டு காலமாக அங்க அரசியல் செய்து கொண்டிருந்த காங்கிரஸ் எல்லாம் வீழ்த்தி அசாமில் ஆட்சியை பிடிச்சாங்க. 5 ஆண்டு காலம் இனிமே பாஜக இடம் இல்ல, இனிமே காங்கிரஸுக்கு இடம் இல்ல, இனிமே அவாமி லீக் தான் அப்படின்னு சொல்லிட்டு அசாமில் எல்லாரும் வாயை பொழந்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனா ஒரு தேர்தலுக்கு பிறகு அந்த கட்சி இல்லாமையே போச்சு. அந்த மாதிரி தவேகா பொறுத்த வரைக்கும் வேகமா ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனா அடுத்த தேர்தலுக்கு எந்த அளவுக்கு பலமா இருக்கும் என்பதெல்லாம் தெரியாது. அவாமி லீக் மாதிரி ஒரு லீக்ல வெற்றி பெற்று விட்டு அடுத்த லீக்குக்கு டக் அவுட் ஆனாலும் ஆகும். பொறுத்துருங்க. ஏன்னா அதிமுகவில் கட்டமைப்பு கன்னியாகுமரியிலிருந்து கும்மிடிப்பூண்டி வரைக்கும் ஸ்ட்ராங்கா தான் இருக்குது. அதனால ரங்கராஜ் பாண்டே அவர்கள் அவருக்கு தெரிந்த அசாத்திய பலம் கொண்ட அதிமுக பற்றி தெளிவா என்கிட்ட சொன்னாரு. அதை நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன். அதிமுக தலைமைகள் பார்த்தாங்கன்னா அதிமுக என்ன சீர்திருத்தம் பண்ண வேண்டும் என்பதை ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அவர் அனுபவசாலி. பல கருத்து கணிப்புகள் அவரது உண்மையாயிருக்குது. இந்த கருத்துக்களும் உண்மையாக வேண்டும் என்றால் எடப்பாடி உழைக்கணும், எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். என்ன பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல, பொறுத்து வந்து பார்க்கலாம். நன்றிங்க.